கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை 2 சாமுவேல் 22:49. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கார். காரணம், சத்துருக்களுக்கு விலக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். சத்துருவின் கையிலிருந்து விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. தேவனுடைய கிருபை இன்றைக்கி நம்மளை விடுவித்து பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார் இல்லையா? கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன். நம்மளை இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற போராட்டம், நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வித சத்துருவின் கிரியைகளையும் ஆண்டவர் நம்மளை அழித்து இன்றைக்கி தப்புவிக்கிறாராமே. அதனால் இன்றைய தினம் நமக்கு யாரெல்லாம் விரோதமாக எழும்புகிறாளோ அவங்கள எல்லாரும் என்ன பண்ணுறாராம், ஆண்டவர் நசுக்கி எரித்து போடுகிறவராக இருக்கார், விலைக்கு விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் எனக்கு விசுவாசமாக ஒரு வார்த்தை சொல்லணும். அவரே என் சத்துருக்களை என்னை விலக்கி விடுவிக்கிறவர் என்று விசுவாசமாக சொல்லணும். ஆண்டவரே, கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீங்கப்பா, நீங்கள் தான் என்னை பாதுகாக்கிறீங்க, நீங்கள் தான் என்னை எல்லாவற்றிலும் வழி நடத்துறீங்க என்று சொல்லி இந்த தினத்தில் தேவனை சோத்தரிங்க, துதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.